டோட்டலாக எவ்வளோ பைக்? மொத்தம் வந்து 35 பைக்ஸ் நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பெட்ரோல். இது இல்லாமல் ஸ்டேஷனில் அடிஷ்னல் பெட்ரோல்ஸ் இருக்கும். இது மட்டுமே கிடையாது. பட் இவங்க வந்து 24/7 எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. குறிப்பாக அந்த காலையில் பள்ளி கல்லூரிகள் இயங்குகிற டைமில் வந்து அங்கே எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றால அந்த டைம் அந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க. அதே போல் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் ஏரியாஸ் அங்கே மூவிங்கில் இருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு 100 கால் வருதுனாக்கா அவங்கள போய் அட்டன் பண்ணுறதாகட்டும். இரவு ரோந்து டைமில் குறிப்பாக ஏர்லி மார்னிங் டைம் 2 to 5 இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்க பேட்ரோலில் இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து பேட்ரோலிருந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை மேற்கொள்வாங்க. சார், அதே போல் சூலூரில் காவலர்கள் கட்சியில் பற்றி நிறைய அறிவுரை பண்ணாங்க. வந்து சில துப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக மிக விரைவில் அவங்களை பிடிப்போம். சார், இந்த 235 கிலோ கஞ்சா பிடிச்சி சொல்லியிருக்காங்க. பின்னணி யாராவது இயக்குறாங்களா? அந்த கேஸ் நான் அன்றைக்கி ப்ரீஃபிங் கொடுத்தேன் உங்களுக்கு. அதை வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து கோவைக்கு கொண்டு வரல, வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான போகும்போது நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவங்கள வழியில் நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அந்த பொருளை பிடிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு நம்ம எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்துருக்கோம்? போதைப் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஆஸ்பெக்டில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்க தொடர்ந்து குறிப்பாக நம்ம இந்த கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க டேஸ் காலத்தை தங்கிக்கூடிய ஏரியாஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அந்த புரோக்கர்ஸ் அவங்களுக்கு டார்கெட் பண்ணி நம்ம தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதன் மூலியமாக வெகுவாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பழக்கம் குறைஞ்சிட்ருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ காலேஜஸ் ரீஓப்பனிங் டைமு ஒரு காலேஜ் வச்சு நானும் பர்சனலாக போய்ட்டு 2-3 காலேஜஸ் போய் அட்டன் பண்ணேன். இன்ஸ்பெக்டர்ஸும் டிஎஸ்பிஸும் போயிட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் வரவங்கள்ட்ட போயிட்டு அந்த நாளில் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதன் மூலிமா நம்ம டிமாண்டையும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். மொத்தம் எப்படி இந்த ஸ்கீமில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் சார்? அவங்க என்ன ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க? அவங்க வந்து ஏ ஷிஃப்ட்டில் மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பர்சன் இருப்பாங்க ஸ்டேஷனில். ஸோ 8 மணி நேரம் டியூட்டியில் இருப்பாங்க தொடர்ந்து. மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் 70 பேர் இருப்பாங்க.